நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்போதைக்கு பசங்களுக்கு கரெக்டாக இருக்கு படம். இப்போதைக்கு பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்படி எந்த மாதிரி இல்லை, படம் எடுத்திருக்காங்க? இப்போ இருக்கிற சோசியல் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி ஏதாவது வராரா படத்துல? வராரு, பாட்டு சீன் ஒன்று வராரு. பாட்டு சீன் மட்டும். ஃபுல் படத்துல எதுவும் அவரு எதுவும் ஆக்டிங் பண்ணலையா? இல்லை, அவர் எதுவும் ஆக்டிங் பண்ணல. லவ் ஸ்டோரி இப்போ இருக்கிற. கதாபாத்திரம்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹீரோனிலாம் எப்படி? பரவாயில்ல, நல்லா வச்சுருக்கேன். என்ன படத்துல கடைசியா எண்ட்ல என்னதான் சொல்ல வராங்க? லவ் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சண்டை வருது, அதை வந்து எப்படி சேர்றாங்கன்னு சொல்லிட்டு தான் கதை. நல்லா காமெடியாக இருக்கும், நல்லா இருக்கும். குடும்பத்தோட பார்க்கலாமா? பார்க்கலாம், அந்த ஆளாரமாக பார்க்கலாம் குடும்பத்தோட. இப்போ இருக்கிற பசங்களுக்கு நல்லா பார்க்கலாம். கதை வந்து லவ் பண்ணுறாங்கல்ல, பிரிஞ்சிடுறாங்க, திருப்பி ஒன்றா சேர்றாங்கல்ல, அது ஸ்டோரி நல்லாயிருக்கும். ஆவரேஜ் தான் ப்ரோ. ஆவரேஜ் தான். ஏன் ப்ரோ இந்த லவ் ஸ்டோரி சரியில்லையா இல்லை என்ன மாதிரி? விஜய் ஆண்டனி மியூசிக் தவிர்த்துருக்கலாம். விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கலாம் படத்தில். ஆமாம், அவர் இல்லாமல் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஆமாம், டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. மியூசிக் கொஞ்சம் வேற மாதிரி போட்டுருந்துருக்கலாம், அவர் கொஞ்சம் நடிச்சிருந்துருக்கலாம் படத்தில். இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஹைப் கிரியேட் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக ஸ்டோரி என்னதான் சொல்ல வராங்க கடைசியில்? பிரிஞ்ச லவ் திரும்ப சேர்ந்துட்டாங்க, அவ்வளோதான். பிரிஞ்ச லவ் திரும்ப சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த வித் லவ் வந்துச்சு இல்லையா, அந்த அளவுக்கு அதுவும் பார்க்கல. உங்களுக்கு சத்தியமா பிடிக்கலண்ணா. பிடிக்கல. என்ன இந்த கால ஸ்டோரி சரியில்லை? இல்லைண்ணா, ரொம்ப நார்மல் மூவி, ரொம்ப நார்மலாக தான் இருக்கு. நம்ம எப்படி சொல்றது, ரொம்ப நார்மலாக பார்க்குற லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. விஜய் ஆண்டனி ஏதோ ஒரு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒன்று வந்திருந்தாருன்னா, பட் மூவி கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அவங்க நடிக்கிறதுனால புது ஆக்டர்னால இல்ல லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஹீரோ நடிச்சிருக்காரு இல்ல, அவர் விஜய் ஆண்டனி ஒரு மூவி பண்ணியிருந்தாங்களே, இட்ஸ் பெஸ்ட் மூவி. அதுல வந்து ரெண்டு பேரும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா நாங்க அந்த மூவி அப்படிதான் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்தோம். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. மூவி வந்து ஸ்லோவா போதா? ஏதாவது ரொம்ப ஸ்லோவா போகுதுண்ணா, ரொம்ப ஸ்லோவா போகுது. நிறைய இடத்துல சாங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். எல்லா சாங்ஸுமே விஜய் ஆண்டனி மட்டும்தான் பாடி இருக்காரு. மியூசிக் அவரோடது, ப்ரொடியூசர் அவரு, ஸோ எல்லாமே வந்து அவரே இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. ஆனால் சொல்லக்கூடிய கருத்து வந்து நல்லா இருக்கா இல்லை எப்படி? அது நான் சொல்றேன், ரொம்ப நார்மலான ஸ்டோரி தான். நார்மலான ஸ்டோரி தான். தேங்க்யூ. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கா? எல்லாரும் பார்க்கலாமா? பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். தெரியும் உங்களுக்கும் பிடிக்குதுன்னா அப்போ வந்து இந்த கால லவ் ஸ்டோரி வந்து நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்குது, ரொம்ப பேச வேணாம், நம்ம பேச வராது. இல்லை, ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா படம் வந்து நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி வந்து இதாக பண்ணியிருக்காரு, பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அவரு நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு, சுமாராக நல்லா இருக்கா? பார்க்கலாம். என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க போல இருக்கு படம். பரவாயில்ல, டைம் சுமாராக தான் இருக்கு. வசதியானவர்கள் கீழ் தகுதிகளை பார்ப்பாங்க. பொண்ணு இந்தமாரி பணக்கார சின்ன பையன் கூட ஏழையோட சுற்றினே கிடக்குது, கீழ்த்தரதை பார்த்து கட்சியில் அந்த பொண்ணே லவ் சொல்லி ரெண்டு பேருக்கு பைத்தியம் போச்சுது. படம் பார்க்கலாம், நல்லா தாங்க இந்த படத்துக்கு. கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகுது, இன்ட்ரோல் மேலே விறுவிறுப்பாக போகுது படம். பாட்டில் ரெண்டு பாட்டு நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. பார்க்கலாமா? மியூசிக் ஏதாவது நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படத்தில்? இல்லை ஒரு ரெண்டு சாங் மட்டும் வராது. சாங் மட்டும் வராது. ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமா இல்லை எப்படி? அது படம் ஃபுல்லாக இருந்தால் சூப்பராக இருந்தாலும். மற்றவங்களோட ஆக்டிங்லாம் எப்படின்னா ஓகேவா? இல்லை லவ் ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி லவ்வர்ஸ் பார்க்க வேண்டிய படம் அவ்வளோதான். சிறை படம் அளவுக்கு இல்லை இந்த இன்னொரு படம் வித் லவ் டுடே அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஆமாம், வித் லவ் அல்ல, அது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். அதுவும் லவ் ஸ்டோரி தான், பட் அது கொஞ்சம் விறுவிறுப்பாக போதா இந்த படம்? ஓகே ஓகே. படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக, அவ்வளோதான். என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? லவ் தான், வேற இல்லை. அதான் லவ்னா இந்த கால லவ் மாதிரி சொல்ல வராங்களா இல்லை அந்த காலத்து இந்த காலத்து லவ் மாதிரி தான் நடக்கிறது, வாழ்க்கையில் அனுபவத்தில் நடக்கிறது, இது பண்ணிக்கிறாங்க. ஆமாம், டைம் பாஸ் ஆகிடுச்சு, போர் இல்லாமல் நல்லா இருந்தது, அவ்வளோதான். பாட்டில் நல்லா இருக்கா? எல்லாமே பாட்டு நம்மளுக்கு பிடிக்காது. புரியலையா இல்லை பிடிக்கலையா? புரியல, பிடிக்கல. ஆமாம், கதை நல்லா இருந்தது, அவ்வளோதான். காமெடியாக போச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக. அவ்வளோதான். ஆமாம், வெறுப்பு இல்லாமல் நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அவன் பாட்டுக்கு மட்டும் தானே வரான். பாட்டுக்கு மட்டும் தான் வராரு, அவ்வளோதான். ஒரு சீன் வராரு, வந்துட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு மட்டும் தான், ஒரே பாட்டுக்கு மட்டும் தான் வராரு. வேற யாராச்சும் ஹீரோ நடிச்சிருக்காங்களா படத்தில்? எப்படி? இல்லை, பழைய ஹீரோ அந்த மாதிரி எதுவும் நடிகா? யாரும் விஜய் ஆண்டனி ஒரு ஆள் மட்டும்தான், மற்ற எல்லாமே புதுமுகம். பையன் மட்டும் பழைய அந்த பாட்டில் கருப்பாக இருப்பான், அவன் பேர் தான் தெரியல நம்மளுக்கு. சரி, படம் வந்து பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம்,
வெறுப்பு இல்லாமல் நல்லா இருக்குது அவ்வளோதான் என்டர்டைன்மெண்ட். ஆமாம்.